ஸ்ரீகுருப்யோ நமக. ஸ்ரீகுருப்யோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்கள் அழைக்கின்றோம். இன்றைய நாள் ஜனவரி 4, 2025. தனி பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பதிவுன்னு சொல்லலாம். அது முந்தா நேற்று போட்டது முதல் ஜனவரி 1ஆம் தேதி போட்டதெல்லாம் லைவா போட்டிருந்தோம், ஹோமெல்லாம் போட்டிருந்தோம். இந்த பதிவில் ஒரு சிறப்பான ஒரு பதிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வருகின்ற 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அது முன்னோடியான ஒரு எல்லாரையும் வரவழைப்பதற்காக ஒரு பதிவு இது. 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் அனைவருக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம இப்ப இந்த பதிவு அக்ஷய கோசாலையில் அன்னைக்கு இங்க காலையில் 9லிருந்து 10 மணிக்குள்ள கோபூஜை, சிறப்பான கோபூஜை நடைபெறப்போது. அன்னைக்கு காலையில இங்க பிரத்யேகமாக 7 மணிக்கு, அதாவது ஜனவரி 15, 2025 அக்ஷய கோசாலை நம்ம அம்பத்தூர்லேருந்து 21 கிலோமீட்டர் கடலப்பாக்கம்ன்ற வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த அக்ஷய கோசாலையில் ராயரே நமக்கு சொப்பனத்தில் அவர் அனுகிரகம் செய்து கிடைக்கப்பெற்ற இந்த கோசாலையில் லட்சுமணாசன ஹோமம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. நம்ம வழக்கமா மடத்துல தான் பண்ணுவோம். லட்சுமணாசன ஹோமம் வழக்கமா மடத்துல தான் நம்ம பண்ணுவோம். கோசாலையில பண்ணணும், பிரத்யேகமா கோசாலையில பண்ணணும்ன்றது எங்களுடைய சங்கல்பம். ஏன்னா கோசாலையில பண்ணக்கூடிய மெடிடேஷன்ஸ், தியானம், பாராயணம், ஹோமம் எல்லாத்துக்கும் நிறைய பலன், பன்மடங்கு பலன். அதனால லட்சுமணாசன ஹோமத்தையும் ஒரு தடவை இங்க பண்ணணும். அதுவும் குறிப்பா கோபூஜை பண்ற அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுல தோணித்து ராயர் அனுகிரகத்தில் அன்னைக்கு பண்ண போறோம். இந்த கேன்சர்னால எஃபெக்ட் ஆனக்கூடியவர்கள் அன்பர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த 2 நம்பர்லயும் வாட்ஸ்அப் நம்பர் நாங்க தரோம். அந்த 2 நம்பர்லயும் அவங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், விலாசம் அனுப்புங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது. வழக்கம் போல இலவசமான சங்கல்பத்தோட தான் இது லட்சுமணாசன ஹோமம் பண்ண போறோம். முடிந்தவர்கள் இந்த கோசாலைக்கு காணிக்க பண்ணலாம். அன்னைக்கு எல்லா மாட்டுக்கும் விசேஷமா பண்ண போறோம். அன்னைக்கு இங்க விசேஷமான கோ பூஜை, நிறைய அன்பர்கள் வருவாங்க, அன்னதானம், கோமாதாக்கெல்லாம் பூஜை ரொம்ப சிறப்பா இருக்கும். முடிந்தவர்கள் ஒரு காணிக்க தரலாம். நம்ம வழக்கம் போல இந்த கோகிராசம் ஸ்கீம் 1200 ரூபாய் ஆண்டுக்கு, நம்ம மினிமம் 100 ரூபாய், ஒரு மாசத்துக்கு மினிமம் 100 ரூபாய், ஆண்டுக்கு 1200 ரூபாய் சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணி அதுதான் ஒரு டார்கெட்டா வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 2000 ரூபாய் சுக்கிரவார பூஜை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை நடக்கிற அந்த ஸ்கீமும் இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு மாட்டுக்கு உண்டான செலவு 3500 ரூபாய் அப்படின்னு தோராயமா, மேலேயா இருக்கு, தோராயமா 3500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு செலவு. அது ஒரு மாசம் அது 3500 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணி நம்ம புண்ணியக்கூட்டி ஸ்கீம் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் எங்களுக்கு ஹைலைட் பண்றது நாங்க அந்த கோகிராசம் ஸ்கீம். இப்போ நாச்சுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஃபார்மேட் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடும். மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி இது மாதிரி இருக்கு. அதுல இயர்லி ப்ரொவிஷன் கிடையாது. அதுல தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா எங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது ஒரு வருஷத்துல இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் தாராளமா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 20 இயர்ஸ் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணலாம். 1 இயர்ல இருந்து பண்ணலாம். அது ரொம்ப அற்புதமான ஒரு இது. நமக்கு சிட்டி யூனியன் பேங்க்ல நமக்கு ஸ்டாஃப்லாம் நமக்கு கோஆபரேட் பண்ணி நமக்கு அது கொஞ்சம் ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதுல நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும்ன்றது எங்களால். ஏன்னா இப்ப கோசாலையை விஸ்தரிக்க பண்ணணும், இடம் பத்த மாட்டேங்கிறது, இடம் வாங்கணும், பூமி தானம் இது வரும். அநேகமா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்னு நினைக்கிறேன். அவர் அனுகிரகம், ராயருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாம் சாத்தியம். எல்லாரும் முடிஞ்சவங்க கோபூஜைக்கு வாங்க. இந்த அக்ஷய கோசாலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணுமே ரம்யமான இடம், ஒண்ணுமே இருட்டு, ரொம்ப இருட்டு. எலக்ட்ரிசிட்டின்றது கிடையவே கிடையாது. நம்ம தான் ஒரு 8 போஸ்ட் போட்டு நம்ம கோசாலைக்கு வர வச்சிருக்கோம். இங்க சோலார் ப்ராஜெக்ட போட்டிருக்கோம். ஏன்னா பவர் கட் அடிக்கடி ஆறுது. சோலார் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அது இல்லாம இன்வெர்டர் வச்சிருக்கோம். மாட்டுக்கு 2 மோட்டர் இருக்கு. எந்த இதுலயும் குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2 ஃபேமிலி இருந்து இங்க பாத்துக்கிறாங்க. எங்களுடைய நோக்கமே இந்த இடத்துல சின்னதா மலை ஒண்ணு கட்டியிருக்கோம். கோவர்தனகிரின்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம கன்னியாகுமரியிலிருந்து பத்ரி வரைக்கும் கஷேத்திரங்கள்ல இருந்து கல்லு, மண்ணு, சில இடங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் இதெல்லாம் சேர்த்து சின்னதா ஒரு மலை, ஒரு 6 அடி ஹைட்டுக்கு இருக்கும். ஒரு மலையா ஒண்ணு கட்டியிருக்கோம். அதுல மேல கிருஷ்ணரை ஒரு பிரதிமையை, ஒரு சும்மா சாதாரண விக்கிரகத்தை
இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிரதிஷ்டைன்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 பக்கத்துலையும் ராமர், யோக நரசிம்மர், விட்டலன், இதெல்லாம் அந்த விக்கிரகங்கள்லாம் அங்கங்கே ஒரு கோகை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். பௌர்ணமி ஆனால் இங்கே நாங்களே ஒரு கிரிபிருஷ்ண மாதிரி பண்ணிட்டு போகிறோம். சின்னதாக ஒரு 6 மட்டும் பௌர்ணமிக்கு ஒரு கிரிபிருஷ்ண மாதிரி நாங்களே பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா இவ்வளோ க்ஷேத்திரத்துலேருந்து வந்த கல் மண் அந்த இடத்துல ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது. அதாவது கோவர்தன பூஜை அன்னைக்கு தான் அது கோவர்தனகிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம். அது எல்லாமே அவருடைய திருவுள்ளத்தோடு நடக்கிறது. இந்த இடத்துல இன்னும் இடம் கிடைச்சதே ஆனால் ஒரு சின்னதாக ஒரு குளம் வெட்டி வரக்கூடிய சுவாமிகள்லாம் இங்கேயே குளிச்சுட்டு பூஜை பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நித்தியம் இங்கே அன்னதானம் ஆகணும், கோமாதாக்கு பூஜைகள், நித்தியம் வேத பாராயணம், இதெல்லாம் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள். எல்லாம் அவர் கொடுக்குற எண்ணம், அவர் எங்களுக்கு பலம் கொடுக்கட்டும், எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கட்டும், நிறைய சக்சஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.